இந்த அளவுக்கு ஏன் உரிமையோடு நான் பேசுகிறேன் என்று கேட்டால், அந்த அளவுக்கு இந்த திருச்சிக்காக பல்வேறு முத்திரை திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் நேரம் இல்லை. வெயிலில், கொடுமையான வெயிலில் நீங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே சுருக்கமா தலைப்புச் செய்தியா மிக மிக சிறப்புக்குரிய சிலவற்றை மட்டும் நான் உங்களிடத்தில் லிஸ்ட் போட காத்திருக்கிறேன். பக்கத்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் கூட இது என்னப்பா ஒரு பஸ் ஸ்டாண்ட ஏர்போர்ட்டை மிஞ்சுகிற வகையில் இருக்குன்னு வியந்து போய் வீடியோ போடுகிற திருச்சி பஞ்சப்பூர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், அது பக்கத்திலேயே பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையம். அது மட்டுமல்ல, திருவரங்கம், லால்குடி மாநகராட்சிகளையும் புதிய பேருந்து நிலையங்கள். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 327 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். பள்ளி கல்வித்துறையை இன்றைக்கு கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அமைச்சரை தந்த உங்க மாவட்டத்தில் 2 மாதிரி பள்ளிகளை கட்டி இருக்கிறோம். உங்க மாவட்டத்துக்கு மட்டுமே நம்முடைய நேரு அவர்கள் 9 கூட்டு குடிநீர் திட்டங்களையும் 18 மறுசீரமைப்பு குடிநீர் திட்டங்களையும் செஞ்சு கொடுத்திருக்கிறார். திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி சூரியூர்ல மினி ஸ்டேடியம் மற்றும் ஜல்லிக்கட்டு மைதானம், துறையூர்ல புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சமயபுரத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தேர் உலா, மணப்பாறையில் சிப்காட் தொழிற்பூங்கா. இது மட்டுமல்ல, கூடிய விரைவில் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அதனுடைய தொடக்கத்தில் திறந்து வைக்க போகக்கூடிய பெரிய திட்டங்கள் என்னன்னு சொல்றேன். டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் அமைய இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நூலகம், பஞ்சப்பூர்ல டைடல் பூங்கா, சூரியூர்ல மிகப்பெரிய ஒலிம்பிக் அகாடமி ஆகியவற்றை விரைவில் நாம் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு விரைவில் அதை திறந்து வைக்க இருக்கிறோம். நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்தும் மகா திட்டங்கள். திருச்சியினாலே அது பிரம்மாண்டம் தான். அதனாலதான் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதி மக்களுக்காகவும் இப்படி பிரம்மாண்டமான திட்டப்பணிகளை நாம செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இவை தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டப்பணிகளை தொகுதி வாரியாக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தலைநகர் சென்னைக்கு சவால் விடுகிற வகையில் திருச்சி இன்றைக்கு தரம் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை என்னால நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். மொத்தமாக டோட்டல் போட்டா நான் பெருமையோடு சொல்லுகிறேன், கடந்த 5 வருஷத்துல இந்த திருச்சிக்காக 26,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களிடத்தில் நான் உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு எங்க மேல நீங்களாம் நம்பிக்கை வச்சு எங்களை ஆதரிச்சு பொறுப்புல உட்கார வச்சீங்க. உங்களுடைய நம்பிக்கையை நான் இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறேன். கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டி இருக்கிறோம். கொடுக்காத பல வாக்குறுதிகளையும் செயல்படுத்தி இருக்கிறோம். திராவிட மாடல் அமைச்சதும் அது அமைந்ததும் மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண வசதி செஞ்சு தருவோம்னு சொன்னேன். முதலமைச்சரான முதல் நாள பதவியேற்றுக் கொண்டு கோட்டைக்கு சென்று முதல் கையெழுத்து போட்டேன்.
மகளிர் எல்லாரும் இன்றைக்கு டவுன் பஸ்ல கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க, பயணிக்கிறாங்களா இல்லையா? மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகையா 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்குகிறோம். உண்டா இல்லையா? இப்போ நம்மை பார்த்துத்தான் மற்ற மாநிலங்களும் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் வாக்குறுதியில சொல்லாத திட்டம். 19 லட்சம் பிள்ளைகள் சூடான சுவையான காலை உணவை சாப்பிட்டு விட்டு வந்து படிக்கிறாங்க. நான் முதலும் திட்டமும் தேர்தல் அறிக்கையில சொல்லப்படவில்லை. 48 லட்சம் திறன் பயிற்சி சான்றிதழ்களை நம்முடைய இளைஞர்கள் நான் முதல் திட்டத்தில் இன்றைக்கு பெற்றிருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். 9 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நீங்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் வழங்கணும். 3000 ரூபாய் பொங்கல் பரிசு எல்லாருக்கும் வந்துச்சா? மகளிர் உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி தடுக்க நினைச்சாங்க. அதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு 3 மாதங்களுக்கான தொகையும் கோடைகால சிறப்பு நிதியும் சேர்த்து 2000 சேர்த்து 5000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தோம். 5000 ரூபாய் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? அரசு ஊழியர்களுடைய நீண்ட ஆண்டு கால பிரச்சனை, சற்றேறக்குறைய 23 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னபடியே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறோம். இவை எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் இல்ல, பாஜக ஆளுகிற மாநிலத்தை போல மத கலவரங்கள் இல்ல, உத்தரப்பிரதேசத்தை போல கும்பல் வன்முறை இல்ல, மணிப்பூர் மாதிரி தொடர் வன்முறைகள் இல்ல. இப்படி எல்லாம் உருவாக்கணும்னு பாஜக செஞ்ச சூழ்ச்சிகளையும் நாம முறியடிச்சிருக்கிறோம். அமைதியான சூழலும் திறமையான மனித வளமும் நம்ம ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு முதலீடுகளும் தமிழ்நாட்டில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கான தெளிவான செயல் திட்ட அறிக்கையா திமுக தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அதில் நான் சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் பல இருக்கிறது. ஆனால் நீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க. ஹைலைட்டா பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்றேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறோம். என்ன மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சியா இல்லையா? அதேபோல் புதுமை பெண் தமிழ் பெண் திட்டத்தில் கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு இப்போ மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். இனி அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த நாம் அறிவித்திருக்கிறோம். மேலும் 15 லட்சம் மாணவர்கள் அதனால் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையில சீக்கிரம் எழுந்து சமையல் செய்கிற சுமை குறைய போகுது. அதேபோல் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு சூப்பர் டூப்பர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் அடுப்பு போன்ற
வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசா வாங்கவும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற வாங்கிக்கவும் இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுவும் நீங்க வசிக்கிற பகுதிகளில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து இந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும்